கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வேட்புமனு தாக்கலுக்காக ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி சென்றடைந்திருக்கிறார். உடன் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் ரேபரேலி சென்றிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி ரேபரேலியில். தற்பொழுது அவர் வேட்புமனுவும் தாக்கல் செய்ய சென்றிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமேத்தி மற்றும் ரேபரேலி இரு தொகுதிகள் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலத்திலிருந்தே காங்கிரஸ் குடும்பத்தினருடைய தொகுதியாக கருதப்படுகிறது. ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் அமேதி தொகுதியில் 2004ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக அந்த தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்து வந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஸ்மிருதி இரானியிடம் ராகுல் காந்தி தோல்வியடைந்தார். இந்த நிலையில் அவர் வயநாடு தொகுதியில் மட்டும் போட்டியிட்டு அதற்கான வாக்குப்பதிவெல்லாம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமேத்தி மற்றும் ரேபரேலியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் ரேபரேலி என்பது சோனியா காந்தி நீண்ட நாட்களாக மக்களவை உறுப்பினராக இருந்து வந்த ஒரு தொகுதி. ஆனால் சோனியா காந்தி தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராகிவிட்ட நிலையில் ஒருவேளை ரேபரேலியில் பிரியங்கா காந்தியும் அமேத்தியில் மீண்டும் ராகுல் காந்தியை போட்டியிடலாம் என்ற தகவலும் வெளியாகி வந்த நிலையில் பிரியங்கா காந்தி இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை. ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் அமேதியில் இருந்து ரேபரேலிக்கு மாறியிருக்கிறார். அந்த வகையில் இந்த தேர்தலில் ராகுல் காந்தி 2வது தொகுதியாக ரேபரேலியில் போட்டியிடுகிறார். ரேபரேலி என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கோட்டையாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் உத்தரப்பிரதேசம் சென்றடைந்திருக்கிறார். உடன் அவரது தாயாரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவருமான சோனியா காந்தி, ராகுல் காந்தியினுடைய சகோதரியான பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் சென்றடைந்தனர். அங்கு அவர்களை கட்சியினுடைய நிர்வாகிகள் வரவேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்று ராகுல் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.